ஈஸி ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சுருக்கேன். நான் நிறையா தமிழ்நாட்டில் உள்ள போலீஸ், ரயில்வே, தமிழ்நாட்டில் உள்ள தீயணைப்புத்துறை, ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி தமிழக அரசு வேலைவாய்ப்புக்கான உடல் தகுதி தேர்வுக்கான ட்ரைனிங் கொடுத்து வர்றேன். அதே மாதிரி மத்திய அரசு வேலைவாய்ப்புக்கான ரயில்வே, ஆர்மி, இந்த மாதிரி அவங்களுக்கும் வேலைவாய்ப்புக்கான பயிற்சி அளித்து வருகிறேன். இப்போ நான் அதுமாதிரி கராத்தே கிளாஸும் வச்சுருக்கோம். தொடர்ந்து நம்ம ஸ்டூடெண்ட்லாம் ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில் நிறைய பரிசுகள் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கும் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் சவுத் இந்தியா லெவலில் எல்லா மாணவர்களும் பரிசு வாங்கியிருக்காங்க. நிறையா நல்ல டேலண்டாக பண்ணியிருக்காங்க. ரன்னிங்கு, ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ஸ்போர்ட்ஸ் லெவலில் எல்லாருமே இருக்காங்க. நிறைய மாரத்தான் நடத்திட்டு இருக்கோம். அதுலேயும் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோட விஷயம், நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்த போலீஸ் ட்ரைனிங் எடுத்த நம்ம ஸ்டூடெண்ட்டு வினோதினி அவர்கள் எங்களோட வந்திருக்காங்க. நம்ம மாணவர்கள்லாம் உற்சாகப்படுத்துறதுக்கு எல்லாத்தையும் பரிசளித்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுபோல் எல்லாருமே அரசு வேலைவாய்ப்பில் சேர்ந்து நல்லா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சேர்ந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வினோதினி அவர்கள் ஒரு சின்ன வார்த்தை பேசுகிறேன். வணக்கம். இப்போ நான் எக்ஸாம் முடிச்சுட்டு சார்கிட்ட தான் ஃபிசிக்கல் ட்ரைனிங் போனேன். நான் இப்போ உங்கள் முன்னாடி யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறேன்னா அது கண்டிப்பாக சார் மட்டும்தான் காரணம். நான் அவர் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் ஃபிசிக்கலாக ரொம்ப வீக்காக இருந்தேன். சார் தான் என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். இந்த மாதிரி நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கு சார் மட்டும்தான் காரணம். சார் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். இங்கே கப்பு வாங்கின எல்லாத்துக்குமே நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் பெரிய சாம்பியன் ஆகணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.